வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் 2 நாள் பயணமாக இன்று ஹிமாச்சல பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். சிம்லா சென்றடைந்த திரு ஜெகதீப் தன்கரை அம்மாநில ஆளுநர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா, முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் சுகு, துணை முதலமைச்சர் திரு முகேஷ் அக்னிஹோத்ரி, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு விக்ரமாதித்ய சிங், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் வரவேற்றனர். நாளை திரு தன்கர் சோலன் மாவட்டத்தின் நவ்னியில் உள்ள டாக்டர் ஒய்.எஸ். பார்மர் தோட்டக்கலை மற்றும் வனவியல் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் உரையாற்ற உள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்கள், அறிவியல், விளையாட்டு, சமூக சேவை, கலாச்சாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் அளப்பரிய சாதனைகள் இளைஞர்கள் மூலம் நிகழ்ந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசின் 11 ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இளைஞர்களின் சுறுசுறுப்பு, புதுமை ஆற்றல் மற்றும் உறுதிப்பாடு குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை மேம்படுத்துவதே ஒரு தேசத்தின் நோக்கம் என்றும், டிஜிட்டல் இந்தியா மற்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 போன்ற மத்திய அரசின் முயற்சிகள் வேரூன்றி உள்ளன என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விக்சித் பாரதத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை இளைஞர்கள் தொடர்ந்து வலுப்படுத்துவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு இன்று ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% 3வது முறையாக குறைக்க முடிவு செய்துள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த முடிவை அறிவிக்கும்போது 2026 நிதியாண்டிற்கான பணவீக்க கணிப்பு முந்தைய 4%-லிருந்து 3.7% திருத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். நாணய கொள்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2025-27 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியின் ஒரு பகுதியாக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய கிரிக்கெட் அணி இன்று இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. இம்மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறும் இத்தொடரில் சுப்மான் கில் கேப்டனாக பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.